வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண அப்புறம் இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 8லேருந்து ஒரு 9 பல்லு பூண்டு, அதையும் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப்பில் நிறைய கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் நிறைய நல்லது இருக்குது. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்த அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி அதை குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு தக்காளி இந்த சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நீங்கள் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். எல்லார் வீட்லேயும் குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருப்பீங்களா, அதான். ஒருவேளை உங்ககிட்ட அது இல்லைன்னா ரெடிமேடாக கறி மசாலா பவுடர் இல்லை குழம்பு மசாலா பவுடர்னு விற்கிது, அதை வாங்கி நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது ஆட்டுக்காலை வேக வச்சு எடுத்த தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். இது எப்படி ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி நம்ம வேக வச்சு ஸ்டாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போது இதை மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நம்ம குக் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இந்த கால்சியம் நம்மளோட போன்ஸை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு. முக்கியமாக இந்த ஆட்டுக்காலில் பார்த்திங்கன்னா கொலாஜன்னு ஒன்று இருக்கும். அது நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பரை ஆட் பண்ணுங்கள். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை சாப் பண்ணி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.